ஹலோ மகளே, நான் உங்கள் அப்துல். வெல்கம் டு வாய்ஸ் அவர். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தத்துவம் கிடையாதுங்க. இது வந்து பர்சனல் பாட்காஸ்ட் எப்போதுமே லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கும். அண்ட் தென் ஃபார்மோஸ்ட் இது வந்து 9th 11th ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த வீடியோ இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் வீடியோஸில் என்னோட க்ரீப்பி திங்ஸ், நான் பண்ண சில ஃபன்னான திங்ஸ் தான் சொல்லுவேன். அண்ட் தென் வாழ்க்கையோட உன்னதத்தை அழகாக சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th லைஃப் ஈஸியாக கஷ்டமானதை நிறைய பேர் டிஎம் பண்ணி பேச சொல்லியிருந்தீங்க. 11th லைஃப் வந்து உண்மையிலே சொல்லணும்னா அது கஷ்டம் தாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் யூ ஆர் ஃபோர்ஸ்டு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணாமலே இருக்க முடியாது, அதை வந்து தவிர்த்தும் இருக்க முடியாது. அப்படின்னும் போது யூ ஆர் மென்டலி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் போர்டு, இந்த வருஷமே வந்து உங்களை வந்து ஒரு ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் சூழல் இருக்க போது. இந்த வருஷமே நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி வந்திருப்பீங்க. நம்ம எந்த காலேஜ் போக போகிறோம், நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத இந்த வருஷமே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்படின்ற போது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் வரும்போதே நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 10th எக்ஸாம் அன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்ணுற மேஜரான மிஸ்டேக் என்ன தெரியுமா? கொஸ்டின் பேப்பர் எடுத்து திருப்பி பார்க்க. தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் வாழ்க்கையில் பண்ணுறாதீங்க. அண்ட் எவ்ரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த கொஸ்டின் பேப்பர் போய் ஆன்சர் தேடுறதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்லட்டுமா, நான் வந்து செட் 1 சயின்ஸில் எனக்கு செட் 3 வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிப்பேன். ஏன் தெரியுமா? செட் 3ல CuSO4.12H2O வாட் இஸ் திஸ் காம்பனன்ட்னு கேட்டிருந்தா 5 மார்க்கில் ஃபிசிக்ஸ்க்கு ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அது கீழே வாட் இஸ் மேட்டர். எனக்கெல்லாம் மண்டை வெடிச்சிருச்சு. அதையே பார்த்து அடுத்த எக்ஸாம் ஒழுங்காக படிக்க முடியல. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய பேப்பர் அதோடைய அந்த விஷயத்தை அந்த ஸ்கூலோடய விட்டு வந்துருங்க. பேப்பரை விட்டு வந்துடாதீங்க. அந்த தாட்ஸை வந்து விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் 11th வந்தோடனே அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பர் கை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, 11th படிச்சுக்கிட்டு 11th வருவான். அவன் தான் அந்த டாப்பர் கை. எங்கள் கிளாஸ்லேயே 3 பேர் இருக்கானுங்க. அந்த மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பல, நான் அவனுங்களை புண்படுத்தவும் விரும்பல. இந்த டாப்பர் கைஸ் என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதம் முன்னாடியே 11th படிச்சுட்டு திரும்பி வருவானுங்க. அண்ணா உங்களுக்கு ரேடியன் என்னன்னு தெரியும், ஸ்டுரேடியன் என்னன்னு தெரியும், கிங் தட்டுனா யாருன்னு தெரியும், இந்த லேபர்னம் டாப்னா யாருன்னு தெரியும், அண்ட் பேலன்சிங் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், வேறு என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. அண்ட் தென் ஃபார்மர்ஸ் உங்களுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும். 11th பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் இப்போ 9th போனோன்னு பார்த்தீங்கன்னா, 9th வந்து அடுத்த வருஷம் யூ ஆர் போர்டு. உங்கள் வீட்டில் அதிகமாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் 9th படிக்கும்போது, கண்ணா இதுதான் சான்ஸ், இதில் நீ ஷைன் ஆகலைன்னா வாழ்க்கை அவ்வளோதான்வாங்க. ஆனால் 10th முடிச்சுட்டு வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. 12th இருக்க பார்த்துக்கலான்னுவாங்க. ஸோ 11th அப்போ வந்து சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 10th வந்து ஒரு 466 467 எடுத்துருந்தீங்கன்னா 11th படிக்கிற பையனை அவங்க வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக தயவுசெய்து கேளுங்க. 11th படிக்கிற பையனை அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணா 10th நல்ல மார்க் எடுத்துட்டேன், 460 450 மேலே எடுத்துகிட்டு ரொம்ப பெருமையாக்கிட்டேங்களே. அதே மாதிரி 12th கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த 450 மேலே எடுத்துகிட்டு நல்ல காலேஜாக சேர்ந்துடலாம் கண்ணா, நல்ல காலேஜ் வந்து நல்ல வேலைக்கு சேர்ந்துடலாம், நல்ல வேலை சேர்ந்தோன்னா அதுக்கு வாழ்க்கை ஜோராக இருக்கும், கடவுள் ஆண்டவரோடைய பக்தியால் அப்படின்வாங்க. ஆண்டவருடைய பக்தி சாரி வந்து ஆண்டவருடைய அருளாலன்னுவாங்க. அதுவே நீங்கள் ஒழுங்காக மார்க் எடுக்கலான்னு வைங்களேன், வீட்டில் திட்டுவாங்க, கண்டமாக திட்டுவாங்க. சில வீட்டில் உண்மையிலே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா, ஓகே கண்ணா 10th தான் ஏதோ விட்டுருச்சு, பரவாயில்ல, கடவுள் இருக்காரு, நீனும் நல்லா படி, நானும் உனக்காக வேண்டிக்கிறேன், நாங்கள் தான் இருக்கோம், நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறது இருக்கோம். ஸோ 12th நீ நல்ல மார்க் எடுத்து நம்ம குடும்பத்தோட மானத்தை வந்து நிலைநாட்டு அப்படின்னுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க 11th சொல்லுங்கள்? ஒழுங்காக படித்த பையனும் படித்து தான் ஆகணும், ஒழுங்காக படிக்காத பையனும் படித்து தான் ஆகணும். படிக்கணும்னு இல்லை, he or she wants to strive the most. அதுதாங்க இது. நம்ம அதிகமாக ஸ்ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்கும் 11th போது. அதே மாதிரி இது வந்து ஒரு செக்டார். இப்போ என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்களே, இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதில் வந்து அதிகமாக இன்வால்மெண்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு போகிறதா இதுக்கு போகிறதான்னு ஒரு டபுள் மைண்ட் கேமாக இருப்பாங்க. அதுலேயும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா, அந்த 1 month லீவில் 15 days இருக்குது பார்த்தீங்களா, அந்த 15 days உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை ஒன்றுமே இல்லை, உங்கள் 12th பேப்பர் வாங்கி சும்மா போய் பாருங்கள். 12th பேப்பர் வாங்கி சும்மா பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓ இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே தெரிலனால சும்மா போய் பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் கிடைக்கும். இப்போ வந்து எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சப்போ 9th 5 கொஷின்ஸ், 10th 5 கொஷின்ஸ், 11th 5 கொஷின்ஸ், 12th 5 கொஷின்ஸ். கேட்கறதுக்கே க்ரீப்பியாக இருந்தாலும் அதான் உண்மை.
12th வாட் இஸ் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது வாட் இஸ் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. நான் முன்னாடியே பைத்தான் நாலேஜ் கொஞ்சம் இருந்ததுனால வாட் இஸ் ஸ்ட்ரிங்ஸ்னு உடனே கரெக்டாக எழுதிட்டேன். ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித்ன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மேலே அந்த ஒரு சுழி 2 சுழி அப்படி போட்டால் ஸ்ட்ரிங்ஸ் நான் எழுதிட்டேன். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து அட்வான்ஸ்டாக அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் கெயின் ஆகுது. 2வது விஷயம், நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அது வந்து பெட்டராக இன்னும் கெயின் ஆகுது. நீங்கள் டியூஷன் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக கெயின் ஆகும். 4வது நீங்கள் ஹோம் ஸ்டடி பண்ணும்போது இன்னும் நல்லா கெயின் ஆகும் அந்த நாலேஜ். அவ்வளோதான். இப்படி நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஃப்ளோவில் அந்த 15 டேஸை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே போதும். லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும், தார் ரோடு மாதிரி. அதை விட்டுட்டு நீங்கள் நான் 1 மாதமும் விளையாடலாம் போகிறேன், நான் 1 மாதமும் கண்டென்ட் கிரியேட் பண்ண தான் போகிறேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணேன் 1 மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதத்தில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இதை வாய்ஸ் ஆஃப் ஆர் இந்த ஆரம்பித்தேன். அண்ட் தென் நான் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணேன். கூகுளில் பைத்தான், நெகோஷியேட் சேலரி அண்ட் எக்ஸெட்ரா நிறையா இது பண்ணேன். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் மீ லாட். அண்ட் தென் அந்த 1 மந்த் லீவில் நீங்கள் ஏதாவது கோச்சிங் கிளாஸோ கோர்சஸோ போகணும். ஸ்டடி சம்மந்தமாக சொல்லலை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேட்மிண்டன், கிரிக்கெட்லாம் போனீங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிறேன், என்னுடைய சஜஷனே வந்து நானே உங்களை ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு தான், தயவுசெய்து போகாதீங்க. கிரிக்கெட்லாம் ஷைன் ஆகிறதுலாம் வந்து ரேர், ரொம்ப ரேர். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர். அந்த டாபிக் அப்படியே வந்துடும். ஆனால் நம்ம 9th and 11th ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஃபார்மோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 1 மாத லீவில் திருப்பி சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ண கற்றுக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். Whatever we learn from anyone, it doesn't matter, but one day it will help us. என்னடா திடீர்னு இங்கிலீஷ் தத்துவம்லாம் பேசுகிறாங்க, புக்கு வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா மனசில் தோணுச்சு, டப்புன்னு பேசினேன். நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னா, ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா அது நமக்கு தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு சீனியரானட்ட தான் வந்து சின்ன பேசிக் எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டேன். அது வந்து எனக்கு கை உள்ளிய. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் தான், அதுக்கு நான் தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இப்போ இது வந்து எங்கே ஹெல்ப் ஆகுதுன்னா, என்னை வந்து டச் விடாமல், அந்த பர்டிகுலர் ஸ்கில் வந்து என்னோட டச் விடாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த 10th லீவில் 15 டேஸ் உங்களோட ஸ்டடீஸ்க்காக ஒதுக்குங்க. அடுத்த 15 டேஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் 15 டேஸை ஒதுக்குறதுனாலும் சரி, அடுத்த 15 டேஸே ஒதுக்குறதா இருந்தாலும் சரி, கரெக்டாக பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறவன் தான் சக்ஸஸ் ஆவான், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க படித்தவன் தான் முன்னேற முடியும்னு. அது சிம்பிளாக நான் சொல்கிறேன், சச்சின்லாம் 10th ஃபெயில் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாராலையும் சச்சின் ஆட முடியாது அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் கிளாஸில் சொல்லிட்டுருப்பேன். டேய் நான் சச்சினே 10th ஃபெயில் தான்டா அப்படின்னு நேனத்தரமா சொல்லுவாங்க. மச்சான் நீ 12th ஃபெயில் ஆயிட்டு நீ சச்சின் ஆயிரும் மச்சான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் 11th லைஃப். அதே மாதிரி நீங்கள் சயின்ஸ் இல்லைனா ஆர்ட்ஸ் அதை டிசைட் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணும். என்னடா அவன் இவனே இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒழுங்காக கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் தான் சொல்லணும் ஐ கேன் டூ இட் அப்படின்னு. நான் சயின்ஸ் எடுத்தே ஒரு சேலஞ்சிங்காக தான் எடுத்தேன். என்னால் மேக்ஸ் பண்ண முடியும், ஐ கேன் டூ. பேசிக்கலி நான் மேக்ஸில் வந்து லைட்டாக தடுமாறும், என்னோட பேஸ்மெண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே தடுமாறும். ஆனாலும் நான் சொன்ன வீட்டில், அம்மா அப்பா என்னால் முடியும், ஐ கேன் ஸ்டைவ், என்னால் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் 11th படிக்கும் போதே உங்களோட ஃபியூச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஃபியூச்சரை பற்றினா வந்து எந்த காலேஜ் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க. நான் வந்து லக்குன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு காம்படிஷன் போயிருந்தேன். அந்த காம்படிஷனில் வந்து எனக்கு வந்த டாபிக் வந்து இஸ் நியூக்ளியர் எனர்ஜி வயபிள் சோர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், அதுதான் என்னோட டாபிக். இன்னொரு டாபிக் வந்து இஸ் டெத் பெனால்ட்டி ஷுட் பி அவாய்டட். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். நான் அதுவுமே என்னால் பேசவே முடியல அவ்வளோவா. 3 minutes பேசணும், பிளாக் அண்ட் டேக்கிள்ன்றாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு அடுத்து வரவன் இஸ் ஏஐ பேன் ஆர் பூனு. அப்போ எனக்கு ஏஐ பேன் ஆர் பூன் கேட்டதுங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஐ ஷுர் டேம் இட். ஆனால் அவன் எதுவும் பேசலாம், நான் அதுவும் பேசல. அதே தான், லக்குன்றது எல்லாருக்கும் அடிக்காது. லக் ஃபேவர்ஸ் த பிரேவ். உண்மையாலே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தா தான் அந்த லக்கே வரும். ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11th லைஃப் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 11th லைஃப் முடிச்ச உடனே உங்களுக்கு 12th லைஃப் வந்துடும். 12th லைஃப் ஃபுல்லாகவுமே உங்களை ஸ்டடீஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அப்போ கூட நீங்கள் உங்களோட கல்ச்சரல் டேலண்ட்ஸை அப்பப்போ வெளியேற்றணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு வாரத்துக்கு ஏன் 2 PT விடுறாங்க சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கு ஏன் 2 PT விடுறாங்கன்னா, அந்த டேஸில் வந்து ஓவராக வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டியோ அந்த மாதிரி லொட் லூஸ்க்கும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக 2 PT விடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் பண்ணணும். உங்களுடைய மைண்டை வந்து காமன் கூலாக வச்சு, இப்போ நான் மைண்டை காமன் கூலாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி ஷட்டில் கிளாஸ் போகிறேன். அண்ட் தென் ஃபார்மோஸ்ட் ஐம் ஹேவிங் அன் யூடியூப் சேனல். அண்ட் எனக்கு தோன்றப்ப போட மாட்டேன், ஏதாவது கேட்டால் தான். எனக்கு எதாவது பர்சனலாக டிஎம் வந்துச்சுனாலோ உங்களுடைய ஃபேவராக தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு எதாவது பிடிக்குது,
உங்களுக்கு எதாவது பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும். இல்லை எவ்வளோதான் கஷ்டமான சுச்சுவேஷனாக தான் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் பாருங்கள், இப்போ இந்த வீடியோ கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கேன். நான் 10 நிமிஷமும் நான் ஒரே இதாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சொம்ப தண்ணி குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யணும். இப்போ என் கிளாஸ்லலாம் வந்து சில பேர் இருக்கானுங்க, எப்படின்னா வந்து மேக்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். மேக்ஸுனா வாழ்வானுங்க, மேக்ஸு தான் எனக்கு அப்படின்னு. மேக்ஸ் டெஸ்ட்டில் 25க்கு 24 எடுத்துகிட்டு புலம்புறான் என்கிட்ட. நான் அந்த டெஸ்ட்டில் 18 சம்திங் தான் எடுத்தேன், 25க்கு 18 எடுத்தேன். புலம்புறான், டே 20 சம்திங் 25 வரும்னு நினச்சேன்டா, 23 தாண்டா வந்திருக்குன்னு. அப்படின்னும் போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தெரியுங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் காமாக இருக்கும். ஸோ இந்த எபிசோடு வந்து இதை பற்றி பேசிடுவோம். அடுத்த எபிசோடு எதை பற்றி பேசலாம் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள்.